இன்ஸ்டாலேயும் யூடியூப்லேயும் என்கிட்ட லாங் வீடியோ போடுங்க, ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ஸ்லீவை வந்து இந்த மாதிரி லேஸு இந்த மாதிரி ஃபினிஷிங்காக இருக்கிற ஸ்லீவை எப்படி அடிச்சு திருப்புறதுன்றது இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஒருவேளை புரியலன்னா இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா கூட புரியும். ஸோ ஃபினிஷிங்கான ஸ்லீவில் நல்ல பக்கம் நம்மளை பார்க்குற மாதிரி வச்சுட்டு லைனிங்கை ஆப்போசிட் நான் இப்போ வச்சுருக்க மாதிரி வச்சுட்டு ½ இன்ச்சில், அதாவது லைனிங்கோட ½ இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிச் பண்ணி திருப்புனா அந்த ஃபினிஷிங் வந்துடும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். நானும் ஸ்டிச்சிங் வீடியோ போடணுன்னு தாங்க யோசிக்கிறேன். ஆனால் வந்து நம்மளோட சின்ன சின்ன ஷார்ட்ஸே வந்து இன்னும் பெருசாக வைரலாகவே மாட்டேங்குது. ஸோ வீடியோ பார்க்குற நீங்களாச்சும் அட்லீஸ்ட் ஒரு லைக்கோ டிஸ்லைக்கோ கமெண்ட் ஏதாவது பண்ணிங்கன்னா தான் நிறைய பேர்த்துக்கு அது போய் அந்த அல்காரிதம் யூடியூப் அல்காரிதம்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். ஏன்னா நம்பர் தான் ரேட்டு சொல்லியே யூடியூப்பில், சோஷியல் மீடியாவில், யூடியூப் இன்ஸ்டாவில் வந்து ரேட் சொல்லி போடவே ஆரம்பித்தோங்க. ஆனால் இப்போ எல்லாருமே நிறைய பேர் வந்து ரேட் சொல்லி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் வைரல் ஆகாதனால நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்ககிட்ட நான் ரிக்வஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் எனக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஏதாவது ஹார்ட்டு கமெண்ட்டில் ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பிடிக்கலன்னா அட்லீஸ்ட் திட்டிட்டாச்சும் போயிருங்க, டிஸ்லைக் கொடுத்துட்டு திட்டிட்டாச்சும் போயிருங்க. ஸோ ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர்த்துக்கு ரெக்கமெண்டேஷனில் போகும் நம்ம வீடியோ. எங்ககிட்டேருந்து கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்குவீங்க. இது நீங்கள் எந்த அகாடமியில் போனாலுமே கிடைக்காது. ஸோ அதுக்கான ஒரு வேல்யூவாச்சும் வேணும் இல்லைங்க. ஸோ இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 500 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேங்க.